ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இன்றைக்கி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ட்ரிங்கை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ரெகுலராக நீங்கள் காலையில் எந்திரிச்சதையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் இருந்தாலும் கரைஞ்சிரும். இன்னொன்று உங்களுக்கு பசி ஆகிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது சாப்பிட்ற பசியானால் தானே நம்ம சாப்பிடுவோம். காலையிலேயே எந்திரிச்சு இந்த ட்ரிங்க்கு நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பசியும் ஆகிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டும் நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்குவீங்க. இன்னொன்று இந்த ட்ரிங்க்கில் என்னென்ன நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதில் நெக்ஸ்ட் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு அடுத்தது சொல்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இறங்கணும். அந்தளவுக்கு இது வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இது வந்து கம்மியாகணும் தண்ணி. அதாவது நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஆகட்டும். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் ட்ரிங்க்கு குடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் அளவு இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு மெட்டபாலிசமும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பண்ணலாம். இதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா, இது சியா சீடு, இதை 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்து தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டே கூட இதை ஊற வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளர் இந்த மாதிரி தனியாக ஊற வைக்காமல் ஒரு டம்ளரில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வெதுன்னு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். அது இந்த மாதிரி வந்துடும். நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு நாளைக்கு காலையிலத்துக்கு நாளைக்கு வேணும். அதனால் 2 நாளைக்கு சேர்த்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஆன்லைன்லாம் கூட அவைலபிளாக கிடைக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும். சியா சீடுன்னு கேட்டால் அப்படி தருவாங்க. இப்போ இதை தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது பார்க்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும். நம்ம எள்ளெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதை தண்ணியில் போட்டால் ஒரு நம்ம ஜவ்வரிசியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஜவ்வரிசியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா. பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சதெல்லாம் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கா. நான் இப்போ போட்டது மட்டும் பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது. அது ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா வந்து ஊறிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஜெல் பதத்தில் இருக்கும்னு வைங்களேன். ஜெல்லெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக வந்து இதை வந்து காலையில் எந்திரிச்சதையும் குடிச்சிட்டு வரலாம். காலையில் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். இடையில மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் வந்து குடிக்க வேணும், அப்படி குடிக்கக்கூடாது. நீங்கள் வந்து காலையில் நைட்டு 2 நேரம் குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் இதை குடிக்க ட்ரை பண்ணுங்கள். 2 நேரம் குடிக்கலாம், முடியாட்டி நைட்டு வேணால் காலையில் குடிங்க. நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சீரகம் தண்ணி இருக்குல்ல, நான் கொதிக்க வச்சதுனால அது கொஞ்சம் வெதுன்னு இருக்குது. அதையே இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கசப்பாவோ இது தெவிர்ப்பாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப முந்தி சிலிக்கிற மாதிரி இருக்காது. எப்போவுமே இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க்கெல்லாம் எடுக்கிறப்போ 1 வாரம் எடுத்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று நார்மலாக ஒரு சீரக தண்ணி குடித்தாலே ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும், வெந்தய தண்ணி குடித்தாலே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான். மற்றபடி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு 1 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக நீங்கள் 1லேருந்து 2 கிலோ வரைக்கும் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இது கூட நீங்கள் சாப்பாடும் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் நீங்கள் ஈஸியாக குறைச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியில் நான் வந்து இது 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து குடிக்க வேண்டியது தான். ரொம்பவே உங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 1 வாரம் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த ஒரு ட்ரிங்காக இருந்தாலும் ஒரு தொடர்ந்து 1 மாதம் அந்த மாதிரிலாம் எடுக்கவே கூடாது. எப்போவுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு 10 நாள் இந்த ட்ரிங்க் எடுக்கலாம், இன்னொரு 10 நாள் வேறு ட்ரிங்க் எடுக்கலாம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 1 வாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1லேருந்து 2 கிலோ ஈஸியாக கேஷுவலாக நம்ம வந்து அதை வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நான் வெயிட் லாஸ் பண்ணுறோன்ட்டெல்லாம் நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. காலையில் எழுந்திரிச்சு இது 1 டம்ளர் குடிச்சிருங்க. எப்போ சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க, கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்லாம், எண்ணெய் பலகாரத்தை தவிர, ஸ்வீட்டை தவிர. எதை வேணும்னாலும் நீங்கள் சாப்பிடுங்க. வயிறு ஃபில்லாக கூட சாப்பிட்லாம். ஒன்று அரை வயிறு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. ரொம்ப வயிறு முட்டிட்டு தான் சாப்பிடக்கூடாது. இதை வந்து குடிச்சிட்டு உங்களுக்கு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்துன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் நாளைக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை.